ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பாரம்பரியமான மிக்சர் எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். எல்லாருக்குமே மிக்சர் செய்யணும்னா ஆசை, ஆனால் மிக்சர் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு அருமையான மிக்சர் வீட்லேயே நீங்கள் செய்வீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிக்சர் செய்யறதுக்கு ஒரு சின்ன தாம்பாலம் வச்சிருக்கேன். இதுல 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு, வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் நல்லா சலிச்சிட்டு வச்சிருக்கேன். இதுல 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில வாங்கினது அப்படி இல்லைன்னா வீட்டில் செஞ்சது எதுனாலும் சரி, 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு பக்கத்துல பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடா வச்சிருக்கேன். அதுல இருந்து 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் சரியான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கும், உங்களுக்கு பிசைய வராது. இப்போ பாருங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியை நனைச்சிட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். இதில் இடியாப்பம் புளியிற அச்சு, அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள அச்சா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மாவுல இருந்து அரைவாசி எடுத்து நல்லா இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு முறுக்கு குழாயில் வச்சுக்கலாம். முறுக்கு குழாயில் மாவை வச்ச பிறகு கொஞ்சமாக புளிஞ்சு பாருங்க. உங்களுக்கு புளியறதுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை கையில் நனைச்சிட்டு மறுபடியும் மாவை பிசைஞ்சிட்டு புளிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். இன்னொரு பக்கத்தில் எண்ணெய் பாருங்க நல்லா சூடாக இருக்கு. இப்போ ஓமப்பொடி பொழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 1 சுத்து 2 சுத்து அப்படி இல்லைன்னா 3 சுத்து சுற்றிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். ஓமப்பொடி புளிஞ்ச உடனே கரண்டி வச்சு நவுத்தாமல் லேசாக ஓசை அடங்கின பிறகு இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக நவுத்தி விடுங்க. நவுத்தி விட்ட பிறகு அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்ட பிறகு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நவுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஓசை நல்லா அடங்கிருச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா ஓமப்பொடியும் புழிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஓமப்பொடி ரெடி பண்ணியாச்சு. இது கரெக்டாக டீ போடுற நேரத்துக்கு ஓமப்பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஓமப்பொடி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம காரா பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. காரா பூந்திக்கு கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்க்கணும். காரத்துக்கு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்படி இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பும் அதே மாதிரி 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கிறனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றி கரைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பதமாக கரைக்க முடியும். இட்லி மாவை விட பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதே மாதிரி தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுதான் சரியான பதம். இன்னொரு பக்கத்தில் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்கணும் மாவு. இந்த மாதிரி காரா பூந்தி கரண்டி அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள அரிக்கரண்டியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஹை ஃப்ளேமில், எண்ணெய் கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் இருக்கணும். எடுத்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு இப்போ லேசாக ஓசை அடங்கின பிறகு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஓசை நல்லா அடங்கின பிறகு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஓசெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ பேட்ச் செஞ்சாச்சு. அடுத்த பேட்ச் செய்யும் போது மறுபடியும் காரா பூந்தி கரண்டியை ஒன்று கழுவணும், அப்படி இல்லைன்னா நல்லா துடைக்கணும். அப்படி இல்லைன்னா மாவு அங்கங்கே போய் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு பூந்தி ஒரே ஷேப்புக்கு கிடைக்காது. இதே மாதிரி மீதி உள்ள எல்லா காரா பூந்தியும் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ ஓமப்பொடி காரா பூந்தி ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேர்க்கடலை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா சூடான எண்ணெயில போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா பொரிஞ்சோன்னு எடுத்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் 3/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவலை பொரிச்சிடலாம். என்கிட்ட சின்ன கண்ணுள்ள வடிகட்டி இல்லை. இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டீ வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய வடிகட்டி சின்ன கண்ணுள்ள வடிகட்டி இருந்துச்சுன்னா ஒரேடியாக போட்டு நீங்கள் பொரிச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பையும் பாதியாக உடைச்சு அதையும் நல்லா பொன் நிறமாக பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 15 வெள்ளை பூண்டை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்ச கருவேப்பிலையை நல்லா பொரிச்சுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொரிச்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஓமப்பொடி செஞ்சோம், அடுத்தது காரா பூந்தி செஞ்சோம். அதுக்கு பிறகு மீதி உள்ள எல்லா பொருட்களையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஓமப்பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பொரிச்சு வச்சிருக்க அவல், முந்திரி, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கருவேப்பிலை அதை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கனால கலந்து விட கஷ்டமாக இருக்குது. இதை ஒரு பெரிய தாம்பாளத்துக்கு மாற்றிக்கலாம். 2 கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், உப்புத்தூள், பெருங்காயத்தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம மிக்சர் செஞ்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். காரா பூந்தி செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். ஓமப்பொடி செய்கிறதுக்கும் அதே மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம். மீதி உள்ள பொருட்கள்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மிக்சர் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி பாரம்பரியமான மிக்சர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபிஸ் இந்த தீபாவளிக்கு வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.